இல்லை சொல்கிறேன், நம்மளே குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் டான்ஸ் ஆடுதுன்ற மாதிரி இருக்கு. அவனே போராட்டத்தில் இருக்கான். இல்லை நீ பொருத்தனை பண்ணிக்கோ, எல்லாம் எங்களுக்கு அது தெரியும். இது ஒரு வசூல் வேட்டை. இது எதையுமே தவறாகவும் சொல்லலை. முதல்ல அவனுக்கு பிரச்சனை என்னென்னா, அவன் பொருத்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் கொடுக்கணும். அவன் ஏற்கனவே கடன்காரனாக இருக்கணும். இப்போ இயேசுவும் கடன்காரனாகணும். பொருத்தனை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, சத்தியத்தை சொல்லுன்னா அது தெரியும். சரக்கில் இல்லை நம்ம ஆள்கிட்ட ஏதோ ஒரு பிளாம்ப்ளெட்டை கொடுத்து இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போய்டுவான். வசதிக்கு ஏற்ற மாதிரி ஊழியத்தின் தரத்துக்கு ஏற்றபடி அந்த வசூல் வேட்டை நடந்து கொண்டு இருக்கும். இது வசூல் வேட்டை தான், வேறு ஒன்றும் இல்லை. பிரச்சனை என்ன? உன் மனைவி இடத்துல உனக்கு பிரச்சனை, உன் கணவன் இடத்துல உனக்கு பிரச்சனை. ஒன்றும் உனக்கு சரீரத்துலேயாவது கோளாறு இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் கோளாறு இருக்கும். ரெண்டுமே சரீர சம்மந்தப்பட்டது தான். பொருளாதாரத்தில் கோளாறு வந்தாலும் சரீரம் பாதிக்கப்படும், சரீரத்தை கோளாறு வந்தாலும் பொருளாதாரம் பாதிக்கப்படும். டாக்டர்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா, மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் தான் புரிந்து கொள்ளும். இப்போது இந்த நல்ல இணக்கம் இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் மிகவும் செல்வந்தனாக இருந்த மனுஷன் பஞ்சகாலத்துக்குள்ளே வரான், ஈசாக். சரி, அழகிய மனைவி இருக்கா, 2 வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. எகிப்துக்கு போய் வியாபாரம் பண்ணி ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு எகிப்துக்கு பயணப்படுறப்போ ஆண்டவர் குறுக்கிட்டு சொல்கிறார், எகிப்துக்கு போகாத, நான் சொல்கிற இடத்துல இரு. பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை வரதுக்கான காரணம் சொல்கிறேன். நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு போகிற ஒரு இடத்துல போய் இருப்பாங்க சில பேர். அந்த இடத்துல எல்லாம் அறியாமல் போகிறது வேறு, அறிஞ்சே போகிறது வேறு. இஷ்டப்படி போய் கூடாரம் போட்டுருக்கு. ஒன்று பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும், பொண்டாட்டியாவது இழந்துருவான், இல்லை பிள்ளைங்களையாவது இழந்துருவான். இந்த யாக்கோபு போய் கூடாரம் போட்டு சீகேம் தேசத்தில், சீகேம் மண்ணிடத்தில் மகளை இழந்தான். லோத்து சோதம் குமோர இடத்துல போய் கூடாரம் போட்டு மனைவி இழந்தான். இது ரெண்டுமே தேவனுக்கு ரொம்ப தூரமான ஜனங்களில் ரொம்ப நெருங்கின ஜனங்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். உங்கள் இஷ்டப்படி போய் ஏதாவது பண்ணிங்கனாலும் தேவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுக்கிற ஜனங்க தேவ ஜனங்க, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஜனங்க, தேவ வழியில் நடத்தப்படுகிற ஜனங்க. இப்போ கூடாரத்திற்குரிய ரகசியம் அது. சில இடங்களெல்லாம் போனீங்கன்னாக்கா நல்லா போய் கொண்டிருக்கிற குடும்பமே குலுக்கிட்டோம். நல்லா இருக்கிற குடும்பம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்தவங்க கூட தான் இஷ்டப்படி போய் கூடாரம் போட்டோன்னா அந்த கூடாரத்துலேருந்து வெளியே வரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சுகமான ஒரு நினைவுகள் உள்ளே வந்துடும் வாழ்க்கையில். நான் அந்த சேட் மெமரி ஆர் பேட் மெமரிஸ், அவ்வளோதான். நான் அதுக்கு மேலே விளக்க விரும்பலை. இதோடு நான் பேசுகிறது போதும் எனக்கு. இதையெல்லாம் உணர்ந்த மனுஷன்தான் ஈசாக்கு. சரி, எகிப்து அந்த பிளானே கேன்சல் பண்ணியாச்சு. என்னென்னமோ கற்பனையோடு தான் ஒரு மனுஷன் ஒரு நாட்டுக்கு பயணப்படுவான். அவனுடைய ஸ்ட்ரென்த்து தெரியும், அந்த நாட்டினுடைய வரவேற்பு என்னன்னு தெரியும், எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியும். அதுக்கு இவன் இணையாக இருப்பானா, அதுக்கு ஏற்ற துணையாக இருப்பானா, எல்லாத்தையும் மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சு தான் ஒருத்தன் பயணப்படுவான். எல்லாம் அறிவு உச்சக்கட்டத்தில் இருக்கும் பயணப்படுகிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அது நல்ல ஞானமோ அஞ்ஞானமோ, அது ஒரு ஞானம் இருக்கும். எத்தனையோ ஞானம் இருந்தாலும் வேணாம், கர்த்தருக்கு பிடிக்கல, நான் நிறுத்துறேன்னு சொல்லி நிறுத்துனது தான். வீட்டில் தாம்பத்திய வாழ்க்கையை ஆசீர்வாதம் ஆரம்பிக்குது. தேவன் கொடாத பொருளாதாரம் உள்ளே வரப்போ தாம்பத்திய வாழ்க்கை அடி வாங்கும். வீடு இருக்கும், கட்டில் இருக்கும், மெத்தை இருக்கும், ஏசி இருக்கும், எல்லா நவநகரிக்க பொருட்களும் இருக்கும். ஆனால் இருக்க வேண்டிய அந்த தாம்பத்திய வாழ்க்கை ஆசீர்வாதம், பரஸ்பர அன்பின் உறவு இருக்காது. குடும்பத்தில் இருக்காது. ஐயா, எல்லாம் புள்ள பேத்துக்குனோட முடிஞ்சு செய்யணும் கேட்டால். இப்போ பிள்ளைக்காக தான். அன்பு என்பது கணவன் மீதும் இல்லை, கணவனுக்கு மனைவி மீதும் இல்லை. இது இப்படி தான் போய் கொண்டிருக்குது. இதுக்கு காரணம் என்ன? நம்ம கண்ணுக்கு புலப்படாத சத்ருக்கள் எல்லாம் நம்ம கூடாரத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய நினைவுகள் வழியே உள்ளே வருகிறாங்க. நீங்கள் வீட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து யாரையாவது கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்காது. சிம்பிளாக, வெரி சிம்பிள் மேட்டர். வீட்டில் உட்காந்துட்டு ஒரு மாமியாரை திட்டுறீங்க, மாமனாரை திட்டுறீங்க, அண்ணனை திட்டுறீங்க, தம்பியை திட்டுறீங்க, கணவனுடைய அண்ணனை தம்பியை சொல்கிறோம். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் உள்ளே வந்துடும். ஆமாம், உபாகம் புஸ்தகத்துலலாம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? உன் வீட்டில் உட்காந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசி, அதை பிள்ளைங்களுக்கு போதி, கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லுனாக்கா உங்களை குறைப்பட்டுக்க சொன்னாங்களா, முறுமுறுக்க சொல்கிறாங்களா, கசு பண்ண சொல்கிறாங்களா? எதிர்மறையாக போகுது. வீடு முழுவதும் ஒரு வனாந்திரம், வறட்சி காணப்படும். அடுத்தது, தேவையில்லாத ஜனங்களுடைய பொருட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுதான் சகே சொன்னால் நான் திருப்பி கொடுத்துட்றேன். அந்த பொருட்கள் வழியாக பலதரப்பட்ட சாபங்கள் உள்ளே வந்துடும். அந்த வைப்ரேஷன் அந்த நல்லா இருக்காது.
அது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து. அதே சமயத்தில் சில ஜனங்கள் மூலமாக சாபம் உள்ள உட்காந்துரும். நீங்கள் கொண்டு உறவு பாராட்டுகிற ஜனங்களை கூடாரம் வரைக்கும் வரவழைத்து அல்லது தேவையில்லாமல் ஒரு உறவை உருவாக்குற நினைக்கிறப்போ அந்த கூடாரமே குலுங்கும். எல்லாமே பொருளாதாரத்திலே பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். ஈசாக்கு இதில் எதுலேயுமே தலையிட்டுக்கல. அபிமெலேக்கு பெரிய ராசா, சாரலை கொண்டு வந்து கூடாரத்தில் வச்சார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நல்ல எண்ணத்தில் தான் செஞ்சார். பொம்பளை அழகாக இருக்குது. 89 வயசு கேள்விக்கிட்டே என்ன கண்டானோ தெரியல. அவன் கண்ணு என்னாச்சோ இல்லை அந்த அம்மா எபிரேய தோல்ன்றதால அது வயசு தெரியாத அளவுக்கு ஆன்டி ஏஜிங் மாதிரி இருக்குதா என்னன்னு தெரில. ஆமாம், சிலது வயசு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய உடல் தன்மை, சாப்பாடு, நாகரிகம் எல்லாமே, கலாச்சாரம் எல்லாம் அப்படி இருக்கும். சில கண்ட்ரியில் சின்ன வயசே ரொம்ப பெருசாக இருக்கும். அது இதோடைய கலாச்சாரம் வேறு. 89 வயசு கேள்வியை பார்க்கல. அவன் அந்த பெண்மணியின் மீது ஆசை வந்துடுச்சு. அவளை திருமணம் பண்ணுன்ற எண்ணத்தில் தான் கொண்டு வந்தது. இன்னமும் உத்தம எண்ணம் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அதுக்கு துணை போன அத்தனை பேருடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் அடித்து போட்டார். ஆதியாகமம் 20வது அதிகாரம். எந்த சிக்னஸ் உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் சிக்னஸ் தான் அதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணணும். அதிக நாட்கள் காணப்படுகிற அசௌகரியங்களுக்கு அதிக அளவில் பணம் செலவு பண்ணதா இல்லையா? பொருளாதாரம் அடி வாங்குது. ஆகுதா? அந்த அம்மா அமிச்சோன்னு அந்த கட்டுகள் உடைக்கப்படுது. தேவையில்லாத மனுஷ உறவுகளுக்கு உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இடம் கொடுக்குற பொழுது உங்களுக்கு தேவையில்லாத நோய்கள் உள்ளே வந்துடும். அதுவும் பொருளாதாரத்தை எஃபெக்ட் பண்ணும். அதுக்கு நம்ம கடன் வாங்கிலாம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன வருது? அது நியாயமான கடனாக தெரியும். படிக்க வச்ச ஐயா இல்லை, கையின் பிரயாசம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஏதேன் தோட்டத்தினோட அனுபவம் புதிய சிஸ்டால் வருகிறது என்றால், ஏதேன் தோட்டத்தில் கடன் இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்தில் நோய் இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்தில் வஸ்திரமே இல்லாமல் மேலே ஆனால் மையமே மூடி இருந்தது. எப்போ அவன் வஸ்திரம் இல்லை நிர்வாணி என்று உணர்ந்தாலும் அப்போவே எல்லா அநியாயங்களும் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கனி சாப்பிட்டது. அதுக்கு முன்னே வந்தது யார்? ஒரு கெஸ்ட், ஒரு விருந்தினர் வந்தாங்க. இப்படித்தான் வாழ்க்கையில் ஈசாக்கு என்ற மனுஷன் தன்னுடைய நன்மைகளை தக்க வைத்து கொண்டது. இவ்வளோ அநீதிக்குள்ளெல்லாம் போவாதனா வீட்டில் இருக்கிற மனைவி அவளை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த இருதயத்தை மாற்றி பண்ணான். ஒரு பெண் வறுமையான காலத்திலே, பஞ்ச காலத்திலே புருஷனை உசுப்புவா. ஏதாவது பண்ணியானே அந்த பொருளாதாரம் உள்ள வார்த்தைக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஆம்பளையாக இருந்து புருஷனாக இருந்து. ஆனால் இந்த அம்மா சும்மா வீட்டில் வச்சுட்டு காஃபி போட்டு கூட கொடுக்கல. வேதனை சொல்லுது, ஈசாக்கு ரெபேக்காலோடு விளையாடினா. இந்த காலத்தில், இந்த பஞ்ச காலத்தில் வயசுக்கு வந்த பசங்க 2 பேர் இருக்கானுங்க. 4 காசு உள்ளே கொண்டு வர துப்பு இல்லை, உனக்கு இது கேட்குதா அப்படி தானே கேட்பாங்க எல்லாம். அந்த அம்மா எப்படி கம்முன்னு இருந்துச்சு. இத்தனைக்கு அது நல்ல வசதியான வீட்டில் வந்த பெண்மணி. இந்த மனுஷனும் ரொம்ப நல்ல மனுஷன். எங்கள் அம்மா வீட்டில் வாங்கினான்னு சொல்ல. அது இருக்குல்ல, இவங்க இது கூடார ஃபேமிலி. இது தவறாக சொல்ல, இது கூடாரம் போடுற கூடாரத்தில் வாழ்ந்த ஃபேமிலி. இது ஆபிரகாம் ஃபேமிலி. அந்த அம்மா கல்வீட்டில் வாழ்ந்தது. உறுதியான கட்டடம். பொருளாதாரத்தில் ரெண்டுமே சரிசமாக இருக்குது. சரி, நம்ம கஷ்டப்படுறோம், மாமியார் வீட்டில் போய் காசு வாங்கினோன்னு சொல்லாத மனுஷன் ஈசாக்கு. தேவனுடைய ஆசீர்வாதம் வரத்துக்கு சொல்கிறேன். வேணாம், நம்ம போய் அங்கேருந்து எதுவும் பொருளாதாரம்லாம் எட்டு வரவானா. தானாக வந்துச்சுன்னா அது விஷயம் வேறு. கர்த்தரை ஏவி கொடுக்குறாருன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம போய் தாழ்வு காலத்தில் போய் சகோதரன் வீட்டு கதவை தட்டாதேன்ற வெளிப்பாடோடு வாழ்ந்த மனுஷன் ஈசாக்கு. அப்போ எப்படி தான் சாப்பிட்றது? அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கு பத்தாவதுக்கு அபிமெலேக்கு வேறு, சாரால் அந்த அபிமெலேக்கு வேறு, இந்த அபிமெலேக்கு வேறு. ரெபேக்கால் மேலேயும் கண்ணி வைக்கிறான். இந்த அபிமெலேக்குங்க பார்வோனுங்க, இந்த நாட்டை ஆள்றவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டானுங்க. எவன் முன்னாடி கிடைப்பான்னு பார்த்துன்னு இருப்பானுங்க. அப்போது இதே மாதிரி தான் சகோதரின்னு சொல்கிறான். சகோதரி நீ சொல்லிட்ட அப்படின்னு அவன் வட்டம் எட்டுன்னு வர்றான். நல்ல வேலை பார்த்துட்டான். எங்களுடைய அந்யோன்யமும் எங்களுடைய அன்பின் வாழ்க்கையும் உலகம் பார்க்கிறது. நீங்களும் உங்கள் துணையும் ஒழுங்காக கடைக்கு போயிட்டு வந்தாலே போதும், உலகம் சொல்லும் இது சந்தோஷமாக வாழ்கிற கப்பல்னு. இது பாட்டுக்கு 2 பிரிஞ்சு இருக்குதுன்றது நிறைய குடும்பங்களில் உலகம் கணிச்சு வச்சிரும், இது சேரல அப்படின்னு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு குடும்பத்தில் சமாதானமும் உங்கள் சம்பாதியத்தின் மூலம் வரப்போகிறதில்லை. அதை புரிஞ்சுக்கணும். சந்தோஷம் உங்கள் சம்பாதியத்தின் மூலம் வரப்போகிறதில்லை. சத்தியத்தின் மூலம் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில், ஆவிக்குரிய ஜனங்களுடைய வாழ்க்கையின் குடும்பத்தில் சத்தியத்தின் மூலம் தான் சந்தோஷம் வரும். இந்த பெண்மணிகளுக்கு பயந்துன்னு நிறைய பேர் லஞ்சம் வாங்க போவாங்க, நிறைய பேர் குறுக்கு வழியில் போவாங்க, நிறைய பேர் ஏதோ ஒன்று பண்ணி அந்த வீட்டை திருப்திப்படுத்தணும் அப்படின்ட்டு.
அது பிணிகளை அதிகப்படுத்திடும். பிரியமான தேவனோட ஜனமே, கொஞ்சம் யோசித்து நீங்கள் காரியத்தை நடப்பிக்கணும். யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் வழி, அவரே வழி, சத்தியம், ஜீவன். இந்த மாதிரி போகிற பொழுது ஈசாக்கு ஒரு வீட்டில் சந்தோஷம் அளவுக்கு இதை பார்த்து அபிமெலேக்கு ஆச்சரியப்படுகிறான். அந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்கிறான். நீங்கள் கணவனின்னு தெரியாது, நீங்கள் சகோதரின்னு சொன்னீங்களே, இனிமேட்டு இந்த தம்பதிகளுக்கு பாதுகாப்பாக சட்டத்தெல்லாம் ஏற்றுக்கிறான். நீங்கள் மனைவியோடு இசைந்து வாழ்கிறப்போ சட்டங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். மனைவியை டோட்டலாக மறந்துடுவாங்க. சட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வக்கீல், கோர்ட்டு அவங்க பின்னாடி சுற்றி நிற்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இருக்கிற அந்த மனைவி இடத்துல நீங்கள் நல்ல இணக்கத்தோடு வாழ்வீர்கள் என்றால் சட்டங்களே உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆனால் இன்றைக்கி பெரும் பிரச்சனை என்னன்னாக்கா, மனைவியை தள்ளி வைக்கிறதுக்கு தான் சட்டத்தை படித்தவர்களெல்லாம் பயன்படுத்துகிறான், பணம் படித்தவரெல்லாம் பயன்படுத்துகிறான். இது வெட்கத்தோடு சொல்லுகிறேன், இது ஆவிக்குரிய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவலட்சணத்திலே ஒரு முக்கிய அவலட்சணை தான். உங்கள் சொந்த படிப்பு, உங்கள் சொந்த ஞானம், உங்கள் சொந்த பணத்தை போட்டு உங்கள் சொந்த குடும்பத்தை உடைத்து கொள்கிறது, இது இன்னும் ஞானமா அஞ்ஞானமான்னு தெரில. அதுக்கு 1008 காரணமும் பெரியவங்களும் சொல்லுவாங்க, அந்த தம்பதிகளும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறது தான் கர்த்தருடைய சமூகம். ஒன்று ஏற்றுக்கோள், மன்னித்து விட, காத்துரு, கர்த்தர் கைவிட மாட்டார். இல்லை அதெல்லாம் டைம் ஆகுது, எனக்கு வாலிபம் போகுது, வயதிகம் உள்ள வருது, இதை டக்குன்னு விட்டுட்டு வேறு ஒன்று பார்க்கலான்னு இருக்கிறேன்னாக்கா வாழ்க்கை முழுவதும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும். இந்த கடன் வாங்குறது, ரொட்டேஷன் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது. ரொட்டேஷன் பண்ணுறான்னா மேனேஜ் பண்ண தெரியல இருக்கிற குடும்பத்தை. புதுசாக ஒரு குடும்பத்தை உருவாக்கிறியா, அதே பிரச்சனை அந்த புது குடும்பத்தில் வச்சுன்னா என்ன பண்ணுறேன்? இல்லை இது பேய், அது தேவதை, எல்லாம் முதல்ல இதுவும் தேவதை மாதிரி தானே இருந்துச்சு உனக்கு, அப்புறம் தானே பேயின்னு கண்டுபிடிச்சேன். தேவத்துடன் இருந்தால் தான் ஏன் பேயவே வேணாம். பேய் தனியாக உருவாக்கப்படல. லூசிபர் ஆராதிக்கிற தூதன் தள்ளப்பட்டதும் அவன் பேய் ஆகிட்டான், பிசாஸ் ஆகிட்டான். இது தேவதை மாதிரி இருந்துச்சு, இது இப்போ பேயா தெரியுது. தேவதூதன் தானே பேயாவே ஆனான். எல்லாமே முதல்ல தேவதூதர் மாதிரி தான் தெரியும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சரி, அது நம்முடைய ஜபம், நம்ம விசுவாசம், நம்முடைய உபவாசம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தருடைய நாமம், வல்லமை, அபிஷேகம், இதுக்கு தாண்டி இதை எடுத்துக்கொண்டு போய் விவாகரத்து வரைக்கும் போகக்கூடாது. இதுக்குள்ளே வச்சு அதை சரி பண்ணிடணும். அது பேயாக இருக்கட்டும், அது நாயாக இருக்கட்டும், அது உங்கள் தோற்றத்தின்படி சொல்லுகிறேன், உங்கள் மன எண்ணத்தின்படி சொல்லுகிறேன். நீங்கள் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறீங்களோ அது எப்படின்னா இருக்கட்டும், அது புது சிருஷ்டி ஆக்கிறது உங்களுடைய ஜபம். அப்படி எடுத்துக்கணும். அதனால் எப்படியா இருந்தாலும் நம்ம ஜபத்தில் பண்ண முடியாத ஒன்றும் இல்லை. மாம்சமாக யாவருக்கும் தேவன் என்னால் சேமல அசுவன காரியம் ஒன்று உண்டு என்று சொன்ன தேவன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்குன்னு சொன்ன தேவன். இது கருத்து வேறுபாட்டினால தானே பிரிகிறோம். அந்த கருத்து வேறுபாடே இல்லாத பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த விசுவாசத்தில் இருக்கணும். அப்போது விதை எங்கேருந்து வந்ததுனே தெரில. கர்த்தர் தான் விதையை கொடுக்குறார். விதைக்கிறனுக்கு விதையும் புஷ்டிக்கிறனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குற தேவன் ஈசாக்கின் கருத்தில் விதையை கொடுத்தார். இந்த இடத்துல விதை யார் கொடுத்ததுன்னே தெரியாது இது வரைக்கும். விளைச்சலை பற்றி நானே நிறைய வாட்டி பேசியிருக்கேன். விதைப்பதற்கு விதை எங்கேருந்து வந்தது? அவன் அபிமெலேக்கு கொடுத்தானா? கொடுக்கல. ஈசாக்கு இந்த தேசத்தில் விதைத்தான். விதை இல்லாமல் விதைக்க முடியுமா? அதுதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தரே சில காரியத்தை இந்த இரவு வேலையில் வந்திருக்கிற கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் கரத்திலே கர்த்தரே கொடுக்க போகிறார். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், சரீர சுகமாக இருக்கட்டும், குடும்ப சமாதானமாக இருக்கட்டும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஒரு அற்புதமாக இருக்கட்டும், கர்த்தரே கொடுக்க போகிறார் இந்த இரவு வேலையில். இதெல்லாம் போக்கிறதுக்கு தான் கரண்ட்லாம் ஆஃப் ஆச்சு. ஆனாலும் கர்த்தர் ஏதோ பிரகாசமாக ஆக்கிட்டாரு. இரவு வேலையில் நீங்கள் அற்புதத்தோடு போகிறீங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக ஆனாலும் கவலைப்படாதீங்க, உங்களை சீக்கிரம் அனுப்பிச்சிடுறேன். இரவு வேலை நீங்கள் திரும்பி போயில ஒரு அற்புதத்தோடு போகிறீங்க. கர்த்தரே அந்த விதையை கொடுக்குறார். அந்த அளவுக்கு ஈசாக்குக்கு ரெபேக்கால் கிட்டேயும் கர்த்தருக்கு முன்பு எந்த வித பொல்லாப்பும் இல்லை. இவங்க குடும்ப வாழ்க்கையில் there is no encumbrance before the Lord. இதை நீங்கள் இந்த மனைவியோடு வாழ்ந்தாலே போதும், இந்த புருஷனோடு வாழ்ந்தாலே போதும். உங்கள் பெற்றவர்கள், இருதரத்து பெற்றோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றவர்களுக்கும் செழிப்பாக வச்சுருப்பீங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க, ஆனால் நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலே போதும். அதுக்கு காரணம் அந்த அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போகல. இந்த மனுஷனும் அருமையான காலத்தில் அனுப்பியும் வைக்கல. ஆமாம், அதெல்லாம் புரிந்து கொள்ளணும் கொஞ்சம். சும்மா உங்களுக்கு வந்துடாது வேத கைக்கு. அவ்வளோ ஒரு பிரின்சிபல், அது கிங்டம் பிரின்சிபல், ஒரு ஃபேமிலி பிரின்சிபல். குடும்பத்திற்குரிய சில கோட்பாடுகளோடு வாழ்கிறாங்க.
உங்களுக்கு அந்த குடும்பத்துக்குரிய ஒரு கட்டளை வச்சுக்கணும். நம்ம தாழ்வு காலத்தில் போய் ஒரு இடத்துல நிற்கக்கூடாது, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். விசுவாசம், கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அதில் பயிற்று வைக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அந்த பயிற்சிக்குள்ளே வைக்கணும். பிள்ளைங்கள் இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் வறுமை இருந்தாலும், வளம் இருந்தாலும், அந்த தாம்பத்திய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கும். இது பொருளாதாரத்துக்காக தாராந்துருவாங்க ஜனங்க, வாத்துருவாங்க. தங்களுடைய உண்மையான ஒரு அன்பை வாத்துருவாங்க. கர்த்தருக்குள்ளே வச்சுருக்க அன்பே சொல்கிறேன், அடிமையாகிடுவாங்க. போய் கடன் வாங்கிறது இல்லை, இதை மேனேஜ் பண்ணுறது, இதை எங்கேருந்து போகிறது, புரட்டி போகிறேன், உருட்டி போகிறேன், ரொட்டேட் பண்ணுறேன், ஃபைனான்ஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், மேனேஜ் பண்ணுறேன், ரொட்டேஷன் அது இதுன்னு சொல்லி இருக்கிறது பால்பிட்டேஷன் வர அளவுக்கு நடந்துக்குவான் மனுஷன். அதன் பிறகு இந்த பரஸ்பர அன்பும் ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கையை பார்த்து கர்த்தரே கரத்தில் விதையை கொடுக்குறார். அவன் விதைக்கிறான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைகிறான். வர விருத்தியான ஐஸ்வர்யங்க மகா பெருநாள் வேதத்தை சொல்லுகிறது. உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையை தீர்த்து கொள்ள எங்கெங்கேயோ வேர்ல்டு பேங்க்லலாம் லோனுக்கு போவோம், ஒன்றும் வராது. லோக்கல் பேங்க் போவோம், ஃபாரின் பேங்க் போவோம், எதுலேயுமே வராது. உங்களுக்கு தீர்வு வீட்டில் இருக்குது. தீர்வு உங்கள் துணைக்கிட்ட இருக்குது. நீங்கள் எவ்வளோ கோணலாம் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ வாழ்க்கையை, எவ்வளோ ஒரு மனமுறிவோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ அவ்வளவாய் உங்கள் சரீரம் பாதிக்கும், உங்கள் பொருளாதாரம் பாதிக்கும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் கடன் உள்ளே வந்துடும். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வரும். அதுக்கு முன்னாடி சரீரம் டேமேஜ் ஆகிடும், இல்லை சரீர பிணி இருக்கும், அப்படிலாம் பொருளாதார பலவீனம் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மேற்கொண்டு வருகிற பொழுதும் ஜீவன் பரிபூர்ணம் அடையும். நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், பெரிய டாபிக் இது, கொஞ்சம் சொல்லியிருக்கேன் சபைக்கு. இதை கேட்டு நல்லாக்க இருக்கிற இந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கையின் பிரயாசமும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மனைவி இடத்துல, வீட்டில் இருக்கிற கணவன் இடத்துல நீங்கள் கசப்பை சம்பாரிச்சிங்கனாக்கா, உங்கள் கையின் பிரயாசமும் விதைக்கிறதுக்கு விதை கிடைக்காது. விதைச்சாலும் அது கல்லுள்ள நிலமாக இருக்கும், முள்ளுள்ள இடமா இருக்கும். நல்ல நிலத்தில் விதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நமக்குன்னு ஃப்ராடுங்க வரும், நமக்குன்னு ஏமாத்துக்காரங்க வருவாங்க. இதில் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்கு தான் குடும்ப ஆசீர்வாதம் கொடுக்க வச்சுருக்கிறது. ஆகையால் இதை மனம் திறந்து உங்களிடத்துல தேவனுடைய வெளிப்பாடை சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து அதை கவனித்து இதன்படி நீங்கள் நடந்து குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு ஜெபத்தில் நான் கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடுங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதியும். எந்தவித கசப்பும் கருத்து வேறுபாடும் இல்லாமல் கணவனும் மனைவி ஒருமித்து வாழ்ந்து சாட்சியாக இருந்து உம்மிடத்தில் ஒரு விதையை பெற்றுக்கொள்வார்களாம். உம்மிடத்தில் அபிஷேகத்தை பெற்ற ஜனங்கள், ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் இந்த வருமானத்துக்குரிய விதையை அவர்கள் பெற்றுக்கொண்டு விதைப்பார்களாக. நல்ல நிலத்தை தாரும், அற்புதங்களை செய்யும். கர்த்தர் அவர் வீட்டை சுற்றிலும் வேலையடித்து பாதுகாத்துக்கொள்ளும். தூதர்களை அனுப்பும். கர்த்தர் இரத்த கோட்டைகளை போட்டு செபிக்கிறோம். இழப்பு, சாபம், இந்த நோய், இந்த வறுமை, வேதனை, கடன் அனைத்து இயேசுவின் நாமத்தில் சபித்தப்புறப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் என்னை ஐக்கியமும் நம்ம நேரோடு கூட சதாகாலம் சொல்லப்போம் கூட இருப்பதாக. நன்றி, வணக்கம். நாளை பெண்கள் ஜெபம் இருக்கிறது. சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு, சண்டே ஆஸ் யூஷுவல் கூட்டம். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.